வணக்கங்க. சுவை தரண குக்கிங் சேனலில் கொய்யாக்காய் வச்சு ஒரு ரசம் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுன்னு வந்துடலாங்க. கொய்யாக்காய் அடிச்சுன்னு வந்துச்சுங்க. நான் சின்ன கிண்ண ரசம் வைக்கிறதால ஒரு கொய்யாக்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய வைக்கணும்னா 2-3 கொய்யாக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக. இப்போ இது கூட லெமன் ஒரு அரை சேர்த்துக்கலாங்க. அப்படி கொஞ்சம் புளிக்கு பதில் நம்ம லெமன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளி, இது நாட்டு தக்காளிங்க, ஒரு தக்காளி அளவு. இது கையில் கரைக்க முடியாதுங்களே, கொஞ்சம் மிக்சியில் அடிச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. தக்காளி அரைச்சின்னு வந்துச்சுங்க, இதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கிண்ணம் நிறைய நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் உப்பு சேர்த்துலாங்க. இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துலாங்க. கொத்தமல்லி சேர்த்துலாங்க. பூண்டு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இருக்கும். எண்ணெய் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டோன்னே இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து பெருங்காயம், அதுக்கடுத்து கறிவேப்பிலைங்க. தழையெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச ரசத்தை இந்த ரசம் சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரசப்பொடி எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடிங்க. இதை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இறக்கிடலாங்க. சுவையான கொய்யா ரசம் ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வரேங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த கொய்யா ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நிறைய ஊற்றி சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் வச்சுக்கலாம், இல்லை எதனா துவையல் வச்சுக்கலாம்.